லோன் ஆப்ஸுக்குள்ளார நீங்க போனீங்கன்னா, நம்ம உள்ள போற போதே ஆன்லைன்ல அலோவ் டூ கான்டாக்ட் கான்டாக்ட்ஸ் அலோவ். ஃபோட்டோவ கான்டாக்ட் பண்ணலாமா? அலோவ். இதையெல்லாம் வேக வேகமா அலோவ் பண்ணா தான் பணம் கிடைக்கும். ரூ. 10,000 கடனுக்கு அப்பவே 3000 எடுத்துக்கிட்டு ஃபீஸ்ன்னு போட்டுட்டு 7,000 குடுத்துட்டு, 7,000 கடன நீங்க 25,000 கட்டினாலும் கடன் தீராது. கேட்டுக்கொண்டே இருப்பான். இதுல பல பேர் நம்ம நாட்டிலே இல்ல, வெளிநாட்டுல இருக்கானுங்க இந்த லோன் ஆப் ஆளுங்க. இவங்கள நம்ம சைபர் கிரைம் ரொம்ப கண்டுபிடிச்சு எவ்வளவு ஒழிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்க புற்றீசல் மாரி. இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒய்ஃப சேவ் பண்ணி வச்சிருப்போம் கான்டாக்ட், சிஸ்டர்ஸ் பண்ணி வச்சிருப்போம், ஃபிரெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த பெண்களுடைய ஃபோட்டோக்கள எடுத்து, கடன் வாங்குனவருடைய உடம்போட அத ஒட்ட வச்சு, நிர்வாண படங்களை எல்லாம் வச்சு, அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேருக்கும் அந்த கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு, அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணி தற்கொலை செய்யற போற அளவுக்கெல்லாம் போகுது. லோன் ஆப் மட்டும் கடைசி வரைக்கும் நெருங்கவே கூடாத ஒன்று. கிரெடிட் கார்டுல கூட பிழைச்சுக்கலாம். கடைசியா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வரும். நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம நாட்டு ஆளுங்க. ஆனா இந்த லோன் ஆப்ஸ் என்பது மிகப்பெரிய கில்லர். ஒருத்தவங்க வந்து அவங்க கூனி குறுகி போயிடணும். அவங்களுடைய அம்மாவுக்கு அவனுடைய நிர்வாண படத்தை இன்னொரு பெண்ணோடையோ, இல்ல சகோதரியோட இருக்க மாரி போட்டா அவன் என்ன ஆவான்? அவன் வேற எங்கேயாவது போய் கடன் வாங்கி, திருடி, கொள்ளையடிச்சாவது கொண்டு வந்து பணத்த குடுக்கணும். அப்ப கூட விட மாட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை லோன் ஆப்ஸ்ல இருக்கு. தமிழாவா ஒரு கை